ஒரு காட்டுல ஒரு நீல கழுத்துள்ள ஜிராஃப் இருந்துச்சு. அது எப்போதும் நடந்துக்கிட்டே இருக்கும். வேற வேற மரத்துல இருந்து இலை பறித்து சாப்பிடும். கொஞ்சம் கூட ரெஸ்டே எடுக்காது. ஒரு நாள் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு கரடியை பார்த்துச்சு. அந்த கரடி ஒரு மரத்துக்கு கீழே நின்று துள்ளி துள்ளி ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஜிராஃப் அதை பார்க்க பக்கத்துல போச்சா. அங்க அந்த கரடி மரத்துக்கு அடியில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ஜிராஃப் கேட்டுச்சு, நீ ஏன் அழுற? உனக்கு என்ன ஆச்சு? அதுக்கு அந்த கரடி சொல்லிச்சு, எனக்கு நல்லா வயிறு பசிக்குது. 2 நாளா ஒன்றும் சாப்பிடலையா. இந்த காட்டில் நிறைய மரங்கள்ல பழம் இருக்குது. ஆனா என் கை ஒன்றுத்துலையும் எட்டலை. ஒரு பழங்களையும் பறிக்க முடியலையா. அதுக்கு அந்த ஜிராஃப் சொல்லிச்சு, ஓ அப்படியா, நான் உனக்கு பறிச்சு தாரேன். அந்த ஜிராஃப் ரொம்ப நீளமான கழுத்துல அங்க இருந்த ஒரு பெரிய மரத்துல நிறைய பழங்கள் இருந்துச்சு. அந்த பழங்களை அழகா பறிச்சு கரடிக்கு கொடுத்துச்சு. கரடி அந்த பழத்தை சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சு சந்தோஷமா நன்றி சொல்லிச்சு ஜிராஃபுக்கு. சில நாள் கழிச்சு ஜிராஃப் அதன் வழக்கப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சா. அது தன் காட்டை விட்டு வெளியே வந்தது. ஒரு நாள் அந்த புது இடத்தில் ஒரே முள் செடியா இருந்துச்சு. அது அந்த ஜிராஃப்க்கு கண்ணில் சிம்ம தெரியல. அங்க நடந்துக்கிட்டே இருந்துச்சா. அப்போ அதோட காலில் ஒரு பெரிய முள்ளு குத்திச்சு. ஜிராஃப்க்கு வலி தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் அதனால அதை நடக்கவே முடியல. அங்கேயே உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அழுதுகிட்டு இருந்துச்சா. அந்த ஜிராஃபோட அழுகையை கேட்டு அங்க அந்த கரடி வந்துச்சு. அந்த கரடி இந்த வயிறு பசிச்சு ஜிராஃப் பழம் பறிச்சு கொடுத்தல, அதே கரடி. அப்போ ஜிராஃப் கிட்ட கேட்டுச்சு, நீ ஏன் அழுற? உனக்கு என்னாச்சு? அதுக்கு ஜிராஃப் தன் காலை காட்டி சொன்னது, பெரிய முள் காலில் குத்திருக்கு, என்னால் நடக்க முடியல. கரடி அதன் பக்கத்தில் உட்கார்ந்து தன் 2 விரலால் பலத்தோடு அந்த முள்ளை வெளியே இழுத்ததா. ஜிராஃப்க்கு அதுக்கு பிறகு கொஞ்சம் வலி குறைய ஆரம்பிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு ஜிராஃப் எழுந்து நடக்க ஆரம்பிச்சான். ஜிராஃப் ரொம்ப சந்தோஷமா கரடிக்கு நன்றி சொல்லிச்சு. கதை முடிஞ்சு.